எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், ஒருவேளை டிஎம்கே ஜெயிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம், ஜெயிச்சுட்டாங்கன்னு எஸ்ஐஆர்ல அவங்க பண்ண குளறுபடினால தான் ஜெயிச்சாங்கன்னு ஒத்துக்குவாங்களா? மத்திய அரசு என்ன செஞ்சாலும் குற்றம், எது செய்யாட்டாலும் குற்றம். அது நரேட்டிவ், வேற எந்த பலனும் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த நரேட்டிவ்ங்கிறதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்களா, ஆர் ஒருவேளை தேர்தலில் வந்து அவங்களுடைய ரிசல்ட் மாறி வந்ததுன்னா அதுக்கான ஒரு இதுக்கும் ரிசல்ட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, எஸ்ஐஆருக்கும் தேர்தல் முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டிஎம்கேவே திரும்ப ஜெயிச்சிட்டாலும் அதற்கு காரணம் எஸ்ஐஆர் இல்லை. ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா எஸ்ஐஆர் தான் ஜெயிச்சிட்டா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிடுவோம். ஒருவேளை டிஎம்கே ஜெயிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம், ஜெயிச்சுட்டாங்கன்னு எஸ்ஐஆர்ல அவங்க பண்ண குளறுபடினால தான் ஜெயிச்சாங்கன்னு ஒத்துக்கிடுவாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால இதுக்கு நான் வந்து முதலே சொல்லிடுறேன், எந்த கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கும் எஸ்ஐஆருக்கு சம்பந்தம் இல்லை. அது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தேர்தலில் ஜெயிக்கிற தோல்விக்கு வேறு 10 காரணங்கள் இருக்கு. இதில் எந்த குளறுபடியும் நடக்கல. இப்போ முதல்ல வந்து அந்த வரைவு பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பெயரை காட்டிலும் ஒரு 2.6% ஐ கெஸ் பெண்களினுடைய பெயர் நீக்கம்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா பெண்களுடைய பேர் தான் வாக்காளர் பட்டியலே அதிகமாக இருக்குது. நீங்கள் நீக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாக்காளர் பட்டியலில் யார் பேர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கையை விட பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்து கிட்டத்தட்ட 3 தேர்தல் ஆச்சு. ஃபேம் நாட் 2011 சட்டமன்ற தேர்தலிருந்தே பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகம், ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை குறையும். இப்போ அந்த மாதிரி ஃபைனல் லிஸ்ட்லேயுமே வந்து அந்த மாதிரியான ஒரு டிவியேஷன், ஒரு அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து குறைவாக இல்லை, இதுதான் இருக்குது, ரேஷியோ அப்படி தான் போகும். ஒருவேளை அந்த மாதிரி நீக்கம்ங்கிறது பெண்களினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது ஆளக்கூடிய திமுகக்கு ஏதாவது பிரச்சனை வரும். பிகாஸ் அவங்க பெண்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமா? ஏற்கனவே நான் சொன்னேன், எஸ்ஐஆரில் என்ன நடந்தாலும் அதற்கும் தேர்தல் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்று, பெண்களுடைய பேர் அதிகமாக நீக்கப்பட்ட வாய்ப்பு நல்லா இருக்குது, நான் மறுக்கலை. அதற்கான காரணம் பெண்களுடைய பேர் தான் வாக்காளர் பட்டியல் அதிகமாக இருக்குது. அந்த ரேஷியோவில் தானே போகும். 100 பேர் ஆண்கள் 110 பேர் பெண்கள்னா அந்த ரேஷியோவில் தானே போகும். 100 பேர் ஆண்கள் 110 பேர் பெண்கள், ஆனால் நீக்கப்பட்டது வந்து 200 பேர் ஆண்கள் அப்படின்னா உங்களுக்கு டவுட், அங்கே தான் அலாமிங்காக இருக்கணும். அதே ரேஷியோவில் நீக்கப்படுறது நீங்கள் எதுக்கு அலாரமாக இருக்கீங்க இருக்கணும் புரியல. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Behind Woods பெருமையுடன் தயாரித்து வழங்கும் Moonwalk Musical Night ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.